எல்லாருக்கும் முன்னுக்கும் இன்னைக்கு பார்க்க போற ஸ்பெஷல் வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து உங்க போன்ல வந்து மொபைல் ஹேங் ஆகுதா, ரொம்ப லாகிங் ஆகுதா, என்ன பண்ணுன்னு தெரியாம இருக்கீங்களா, அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதனால வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அதனால வீடியோ கலர போலாமா? வாங்க வீடியோ கலர போலாம். வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும், அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்து. ஆக்சுவலி வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஃபோனுன்னு சொல்றது வந்து ஒரே ஒரு நம்மளோட கூட இருக்கிற ஒரே ஒரு விஷயம். அந்த ஃபோனை நம்ம ஹேண்டில் பண்ற விதம் வந்து ரொம்ப அழகான முதல்ல ஹேண்டில் பண்ணாதான் வந்து ஃபோன் வந்து ஹீட்டிங் இஷ்யூ வராது, இல்லைனாலும் வந்து ஃபோன் வந்து லேக் ஆகாது. நம்ம சைடில் உள்ள பிரச்சனையை வந்து சில விஷயங்களை நம்ம சரி பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட ஃபோன் வந்து லேக் ஆகாது. ஆனால் வந்து சில விஷயம் வந்து உச்சக்கட்ட நிலவரத்துக்கு மேலே வந்து ஃபோன் லேக் ஆகிற ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து 2012-13 வந்த எல்லா ஃபோனும் வந்து இப்போ லேக் ஆகதான் செய்யும். என்ன காரணம் வந்து நாளுக்கு நாள் வந்து ப்ராசஸர் மாறிக்கிட்டு இருக்கு, ரேம் மாறிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட் வந்து அடுத்த லெவலுக்கு போக வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக வந்து ஃபோனோட கெப்பாசிட்டி குறையுது. அது மாதிரி ஃபோனுங்களுக்கு வந்து 2 டிப்ஸ் நான் சொல்றேன். இது 2 டிப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் ஃபோனில் வந்து உங்களுக்கு லேக் ஆகுதுன்னா அது ஃபர்ஸ்ட் டிப்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு ரொம்ப உச்சக்கட்ட நேரம் என்னால் ஃபோனை கண்ட்ரோலே பண்ண முடியல, அளவுக்கு மீறி போயிட்டு இருக்குன்னு நினைச்சீங்கன்னா 2வது டிப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து 2வது டிப்ஸ் நான் லாஸ்ட்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் வந்து நார்மலான ஃபோன் வந்து எப்படி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல வந்து நீங்க யூஸ் பண்ற முதல்ல வந்து ஆப்ஸ் முதல்ல கண்ட்ரோல் பண்ணுங்க. அளவுக்கு அதிகமா ஆப்ஸ் வந்து நீங்க வந்து அளவுக்கு அதிகமா வந்து எந்த ஆப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஆப்ஸ் மட்டும் டவுன்லோட் பண்ணீங்க. அளவுக்கு அதிகமா தேவையில்லாத ஆப்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணிங்கன்னா நிறையான ஜங்க்லான ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஆயிடும். 2வது விஷயம் என்னன்னா பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து அதிகமா ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இது மாதிரி ட்விட்டர்லாம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட் நாள் பாத்தீங்கன்னா 248 MBக்கு மேல உங்களுக்கு வருது. மோஸ்ட் நாள் வந்து 1 GB வந்து உங்களுக்கு வந்து குவார்டர் லிங்க் வரைக்கும் வருது. அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ஃபேஸ்புக் நிறுவனமே இப்போ வந்து ஃபேஸ்புக் லைட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லா நிறுவனம் வந்து லைட்னு கொடுத்தாங்க. லைட்னு சொன்னா என்ன பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆப்ஸோட சைஸை கம்ப்ரஸ் பண்ணி 2 MBலேருந்து 5 MBக்குள்ள கொடுப்பாங்க. அது மாதிரி உங்களோட ஃபோன் ஒரு வாட்டி ஹேங் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா தாராளமா வந்து ஃபேஸ்புக் அழிச்சிட்டு நார்மலான ஃபேஸ்புக் அழிச்சிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா வந்து நீங்க ஃபேஸ்புக் லைட் மாதிரி உள்ளது வந்து ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் நான் சொல்றேன்னா வந்து ஃபேஸ்புக் லைட் மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா அதுலயே வந்து நீங்க யூஸ் பண்றதை தான் இதுல யூஸ் பண்ணலாம். ஆனா வந்து எக்ஸ்ட்ராவான ஃபீச்சர்ஸ் வந்து அந்த ஃபேஸ்புக்ல யூஸ் பண்ணணும். ஆனா லைட் விஷன் வந்து உங்களுக்கு கம்ப்ரஸ் பண்ணி இருக்கிறால சில விஷயம் நீங்க நல்ல விதத்துல இருந்து போனை ஹேண்டில் பண்ணலாம். அடுத்த விஷயம் என்ன பாத்தீங்கன்னா இந்த போன் வாங்கும்போது இந்த காலத்துல போன் வாங்கும்போது நிறைய பட்ஜெட்ல போன் வருது. பாத்தீங்கன்னா வந்து இந்த நார்மலா இந்தியாவில் பாத்தீங்கன்னா லாவா பிராண்ட் அது மாதிரி சில கார்பன் பிராண்ட்ல என்ன பண்றாங்கன்னா இன்னும் வந்து அவங்கள மக்களை ஏமாத்திருக்காங்க. 1 GB ரேம்ல கொடுத்து 6000 ரூபாய் 5000 ரூபாய் ஜோலோ மாதிரி உள்ள போன்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தப்பா பண்ணிடுறாங்க. ஏன்னா வந்து இப்போ உள்ள காலகட்டத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம 4G வோல்டா நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 4G நம்ம வோல்டா நெட் யூஸ் பண்ணும்போது அதிகமான உச்சக்கட்ட வேகம் பாத்தீங்கன்னா வந்து என்னையுமே கான்ஸ்டன்டா 5 Mbps மேல போனை தாண்டும் போது வந்து பேட்டரி கெப்பாசிட்டி நல்லா இருக்கணும், ரேம் நல்லா இருக்கணும், ப்ராசஸர் நல்லா இருக்கணும், பல விஷயங்கள் போன்ல அடங்கி இருக்கு. அப்ப அது மாதிரி நேரத்துல என்ன பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து 2 GB மேல உள்ள போன் வாங்கிங்க. லாஸ்ட் 2 GB அதுக்கு மேல உள்ள போனை வாங்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா 8 GB வரைக்கும் வந்துருச்சு. இன்னும் நம்ம வந்து 2 GB உள்ள போனா நம்ம 1 GB கீழே உள்ள போனா வாங்கிட்டு இருந்தீங்கன்னா போன் லேக் ஆக தான் செய்யும். அதனால இந்த விஷயத்தை வந்து நீங்க முதல்ல ஃபாலோ பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன சொல்ல போனா வந்து இருக்கிற தேவையில்லாத அனாவசியம் இல்லாத ஆப்ஸ் அழிச்சிட்டு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் அது மாதிரி பெரிய பெரிய ஆப்ஸ் யூஸ் பண்ற இதா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து லைட் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணீங்க. ஃபேஸ்புக்ல போனீங்கன்னா ஃபேஸ்புக் லைட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஸ் இருக்கு. அந்த ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணீங்க. உங்களுக்கு வந்து மெமரியும் ஃப்ரீ ஆன மாதிரி இருக்கும், போனும் லேக் ஆகாது. அடுத்த உச்சகட்டமான உங்களுக்கு ஃபோன் ரொம்ப லேக் ஆகுது, என்னால் தாக்கு பிடிக்க முடியல, ஃபோன் வாங்குறதுக்கே இப்போ பண்ணலாம், ஆனால் இப்போதைக்கு எனக்கு எக்ஸ்பென்ஸ், இப்போ ஏதாச்சும் இதுக்கு சொல்யூஷன் வேணுச்சுன்னா அந்த நபர்கள் மட்டும் இந்த வீடியோவை பார்த்துங்க. அந்த வீடியோவோட நானும் வந்து கிளம்பிடுவேன். அதனால வந்து அந்த வீடியோ தெளிவாக பாருங்க. ஏன்னா வந்து அந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்குற ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபோனை ரீபோர்ட் பண்ணும்போது கூட உங்களோட எந்த இதுவும் அழியாமல் உங்களோட ஃபோனோட லேகிங் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஜங்க்டான ஃபைலை மட்டும் நீக்கிட்டு எப்படி ஃபோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன். அதனால வந்து வீடியோ தெளிவாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதை வீடியோ கண்டிப்பாக போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட ஃபோன் எடுத்துக்கிட்டு நார்மலாக வந்து நீங்கள் உங்களோட ஃபோனில் உள்ள பட்டன்ஸை வந்து பவர் ஆஃப் பண்ணீங்க. பவர் ஆஃப் பண்ண அப்புறமா வந்து நார்மலாக கேட்குறது தான் நீங்கள் பவர் ஆஃப் பண்ணீங்க. பவர் ஆஃப் பண்ண அப்புறமா வந்து உங்களோட ஃபோன் வந்து டோட்டலி பவர் ஆஃப் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். டோட்டலி இப்போ என்னோடய ஃபோன் வந்து இப்போ வந்து பவர் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ பவர் ஆஃப் ஆன அப்புறமா என்ன பண்ணணும்னா வந்து உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடு திருப்பிக்கிட்டிங்கன்னா வந்து
பவர் பட்டனும் வால்யூம் பட்டனும் நல்லா இழுத்து பிடிச்சிங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இந்த பட்டன் வந்து மேலே உள்ள வால்யூம் பட்டனும் கீழே உள்ள பவர் பட்டனும் நான் இழுத்து பிடிச்சிக்கிறேன். பிடிச்சவன அப்புறமா கேட்கும். இது மாதிரி வந்து சில ஃபோனுக்கு வந்து டேரெக்டாக வந்து அதோட இதுக்கு போயிடும். ஆனால் சில ஃபோனுக்கு இப்படி கேட்கும். நான் வந்து ரிகவரி பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து லினோவோ மாதிரி ஃபோனுக்கு வந்து இப்போ ரிகவரி கொடுத்துக்கிறேன். ரிகவரி கொடுத்த அப்புறமா வந்து இன்னொரு ஆப்ஷன் இந்த ஃபோனில் இருக்கிற லினோவோ பார்க்குற யூஸருக்கு வந்து இது வந்து இப்படி தான் பண்ணி ஆகணும். ஆனால் மற்ற யூஸருக்கு வந்து மேலே உள்ள பட்டன் வால்யூம் பட்டன் அழுத்தினீங்கன்னா வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு செட்டிங்குள்ளார போயிடும். இப்போ இதில் போனோன்னு பார்த்தீங்கன்னா வந்து கீழே வாங்க. கீழே பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து வைப் கேட்ச்னு சொல்லிட்டு பார்ட்டிஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. வைப் கேட்ச் பார்ட்டிஷன் எல்லா ஃபோனுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்த ஹார்ட்வேருக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. நல்லா இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூம் இன் பண்ணி காட்டுறேன். வைப் கேட்ச் பார்ட்டிஷன் சொல்லிட்டு இந்த இதை தான் வந்து நீங்கள் வந்து ஓகே கொடுக்கணும். பவர் பட்டன் அழுத்தினோன்னே இப்போ வந்து கீழே வந்து கேட்கும் ஃபார்மேட்டிங் கேட்ச்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் கேட்ச் கம்ப்ளீட்டட்னு சொல்லி கீழே காட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், திரும்பி வந்து ரீபூட் பட்டன் அழுத்தினீங்கன்னா போதும். ரீபூட் பட்டன் அழுத்தினோன்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட சிஸ்டம் வந்து இப்போ டோட்டலாக வந்து ரீபூட் ஆகிடும். ரீபூட் ஆகணும் அப்புறமா வந்து உங்களோட ஃபோன் வந்து இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் ஹேங்கிங்லாம் எந்த ப்ராப்ளம் வராது. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது முன்னாடி வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆப்ஷனை பார்த்து வைப் மட்டும் கேட்ச் பார்த்து கரெக்டாக அடிங்க. கொஞ்சம் மாற்றி ஏதாச்சும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா வந்து உங்களோட இருக்கிற சொல்லப்போனால் உங்களோட இமேஜஸ் ஃபுல்லாக வந்து ரீஸ்டோர் ஆகிடும். அதனால் வந்து இந்த ரெண்டாவது கொடுத்த நான் டிப்ஸை வந்து ரொம்ப ஃபைனலாக ரொம்ப உச்சக்கட்ட நிலைமையில் வந்து உங்களால் வந்து ஒன்றும் பண்ண முடியல, போக முடியல, ரொம்ப ஹேங் ஆகுனா மட்டும்தான் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். இல்லைனா நான் சொன்ன ஃபர்ஸ்ட் டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஸை நீங்கள் டிலீட் பண்ணி மாற்றக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் இந்த ஆப்ஸ் ரூபத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கலாம். அதனால் வந்து இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த டிப்ஸ் வந்து எப்படி வந்து ஃபோனை வந்து ஹேங் ஆகிறதுலேருந்து உங்களுக்கு காப்பாற்றுன்னு சொல்லி இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதனால் இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மேற்கொண்டு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருவருக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மேற்கொண்டு வந்து நம்ம சேனல் யாரும் இன்னும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கும் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது மாதிரி நம்ம சேனல் யாரால புதுசாக விசிட் பண்ணி பார்க்குறீங்களோ கீழே போய் டிஸ்கிரிப்ஷனில் போய் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ண மறந்துடாங்க. மேற்கொண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணி, ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்க, கூகுள் ப்ளஸ் ஃபாலோங்க. அப்கமிங் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அன்டி சைனிங் ஆஃப் முகமது. பாய். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும் அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்துட்டு இருக்கோம்.